Hey friends, hi, hello, வணக்கம். ஸோ D2D லேர்னிங்கில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்திருக்கு அண்ட் ஒன்று நமக்கு ஏதோ குட்டி பாயிண்டாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சேனல் மெயினாக ஆடியோஸை கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கப்பட்ட ஒரு சேனல் தான். அப்போது அந்த ஆடியோஸை அப்படியே வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அந்த ஆடியோஸ் மேலே உள்ள கிரேஸ் எனக்கு இன்னுமே குறையவே இல்லை. ஸோ ஆடியோ கேட்கும் போது நம்ம வந்து நிறைய ஃபார்மேட்டில் ஆடியோஸ் கேட்கலாம். மேபி நமக்கு ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது, இல்லை நமக்கு எதுவும் படிக்கவே தோணல அப்படின்னா ஜஸ்ட் காதில் வந்துட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு அது எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டே இருக்கலாம், கண்ணை மூடிட்டே கூட கேட்கலாம். ஸோ தட் கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அப்படியே ஆடியோ கேட்டுட்டு தூங்கிட்டு வந்தால் ஓகே, அதை நம்ம யோசிக்க வேணாம். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒர்க் அவுட்டுக்கு போகாமல் ஆகல்ஸோ வாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னா கேட்டுகிட்டே போய்க்கலாம். ஆகல்ஸா இப்போது ட்ராவலிங்கில் இருக்கவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆடியோ ஃபார்மேட்டாக பெட்டராக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் டேட்டா கன்சம்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல வி கேனாட் பி புஷிங் மோர் ஆன் வீடியோஸ் பிகாஸ் லிட்ரலி இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால வந்து அதுக்கு பதிலாக ஆடியோ ஃபார்மேட்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கடன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டபாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அகெயின் வந்துட்டு பேசிக்ஸ் மேட் ஏசி அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே எல்லா பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு டெலிகிராம் சேனலில் வந்தோம். ஸோ த லிங்க் வாட் யூ சே D2D ஆன் பேசிக்ஸ், இதை நீங்கள் டெலிகிராமில் தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடச்சிக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸில் சும்மா குட்டி குட்டி பார்ட்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து ஆடியோ அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் மீ ஆஸ் வெல் அண்ட் கேட்க உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆடியோட டைமிங் தான் பார்த்தீங்கன்னா இட் வுட் பி வெரி குட் டைமிங் பிகாஸ் அது வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் இல்லை. என்ன சொல்லணுமோ அதை மாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெரி குட் டைமிங்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் வந்து என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லிக்கணும், அவ்வளோதான். எந்த பாயிண்ட்டும் விட்டுறக்கூடாது. அண்ட் எக்ஸாம் ஓரியன்டாக வந்துட்டு அதில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, எந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே போகலாம். பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கால் பேசும்போது இதை படிச்சுட்டா இதை பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட்டில் தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ப்ராபப்ளி இந்த இது வந்து எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்ல, பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் எது எது இம்பார்ட்டண்ட்டாக தேவையோ அதை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுலேயும் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணப்படும். ஸோ அந்த ஹேஷ்டேக்கை நம்ம கொடுத்து தேடணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக எத்தனை வீடியோஸ் வந்துருக்கோ அதை வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த திங் இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் எஸ், ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேயும் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆடியோஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் ஸோ ஹெல்ப்ஃபுல். லைக் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆக்சுவலி டிவோட்டிங் த டைம் ஃபார் திஸ். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஆடியோஸ் கம்பைல் பண்ணுறதுக்கு. அண்ட் எஸ், எல்லாருமே அவங்கவுங்களோட சொந்த ஊருக்குலாம் போயாச்சு, லாஸ்ட் மினிட் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே இட்ஸ் ஓகே, ஐ ட்ரை டு டூ இட், அந்த மாதிரி எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போது அந்த சேனலும் இருக்குல்ல, அண்ட் அந்த சேனலோட லிங்க் D2D கரண்ட் அஃபேர்ஸ், இதை நீங்கள் டெலிகிராமில் தேடினீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்ஸில் இருக்குது. எல்லாம் ஓகேப்பா, ஆனால் இதுக்கு தவிர நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணேன், அதாவது இந்த ஆடியோட டைமிங்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை இன்னும் நான் பெட்டராக கேட்கணும். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரோட பேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதோடைய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வந்துட்டு மேபி சிலருக்குலாம் வந்துட்டு இப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் உங்களோட ஆடியோஸ் கேட்கும் போதே வந்து நான் 1.5x வச்சு தான் கேட்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினட்டாக பழகிடும். அப்போ இத்தனை ஆடியோஸ் இருக்கும் போது இதை நீங்கள் இன்னும் ஸ்பீடாக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி சஜஷனாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து எங்கே இருக்கும்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டெலிகிராம் சேனல்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆக்சுவலி டெம்போ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ்வலி நீங்கள் எந்த ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட டெம்போவை நீங்கள் 100 வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இது கொஞ்சம் நான் ஸ்பீடாக கேட்குறேன், எனக்கு வந்து இந்த ஆடியோ வந்து இந்த ஸ்பீடில் கேட்டாலும் எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ 200 கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துட்டு 2x ஸ்பீடில் ஓடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவை 7.5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆடியோவை கேட்டு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு பயங்கரமான ஒரு டைம் சேவிங் மெத்தடாலஜியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் பல நாளாக தேடிட்டே இருந்தேன். அண்ட் எஸ், கடைசியாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் கிடச்சிருச்சு. அண்ட் எனக்கு இது வந்து டைம் சேவிங்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் காலையிலேருந்து நானும் எவ்வளோ நாங்கள் தான் நம்மளால் படிக்க முடியும், கண்டிப்பாக முடியாதுல்ல. அண்ட் கண்ணு வலிக்கும், நாங்கள் லேப்டாப் பார்ப்போம், என்னத்தையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் கண்டிப்பாக அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஆடியோ ஃபார்மேட்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய தாட்டே. அண்ட் அதுக்கு
அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து இந்த ஆப்பு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இமீடியட்டாக சொல்லிட்டேன். அண்ட் டெலிகிராம் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியல, அதை வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வருமானு கேட்குறீங்க. எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி தெரியல எதில் வந்து அதை கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு. பாசிபிளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கம்பைலேஷன் வேணால் ட்ரைவில் போட்டால் ட்ரைவோட லிங்க்கை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணால் பண்ணலாமே தவிர மற்றபடி ஐ ஃபீல் டெலிகிராம் இஸ் ஆக்சுவலி ஒர்த் இட். ஸோ அதுதான் வந்து மெயினாக என்னுடைய தாட்டு. அண்ட் எஸ் ப்ரிலிம்ஸுக்கு வந்து இன்னும் 40 நாள் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு யூ ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரொசீடிங் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மச் டைம். கான்ஃபிடென்ட்டாக ப்ரொசீட் ஆகிட்டே இருங்க, டெஃபினட்டாக நம்மளால் முடிக்க முடியும். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சே மீ அண்ட் தேங்க் யூ ஃபார் யோர் சப்போர்ட். தேங்க் யூ.